மார்க்கெட் வந்து எகைன் பையிங்க்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுன் மூவுக்கு ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தாங்க கொடுக்குறான். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2280 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான். ஸோ ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 22,200ங்கிறதுங்க. அப்படிங்கிறப்ப இந்த லெவல் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரதான் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவன் வந்து இன்றைக்கி வந்து இங்கேயே எடுத்திருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்படிங்கிறப்ப இந்த 2 லெவலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அப்பர் சைடில் இந்த லெவல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, லோயர் சைடில் இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் தான். அப்படிங்கிறப்ப மார்க்கெட் அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வரும். நாளைக்கு வீக்லி க்ளோசிங் வேறு இருக்குங்க. ஸோ மேபி இதே ரேஞ்சில் தான் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி வைக்கிறான்னு. என்ன அதை வந்து அந்த யூஎஸ் டேட்டாக்குனால வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்மளதில் அந்த டோஜி கேண்டில் வச்சு அப்புறம் இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் பண்ணியிருக்கான். கேப் அப் ஓப்பன் பண்ணாலுங்க ஃபஸ்ட்டு வரும் அந்த மொமெண்டம் தாங்க பையிங். அதுக்கப்புறம் செல்லிங் வந்துட்டு திரும்ப அந்த ஹை கட் பண்ணவே இல்லை. ஸோ கீழேயே தான் நிறுத்தியிருக்கான். நாளைக்கு மேபி லைட்டாக கேப் டவுன் இல்லாட்டி ஃப்ளாட் இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பையிங்குரிய என்ட்ரிலாம் கிடையாதுங்க. ஸோ மேலே இங்கே வந்துட்டு செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா செல்லிங்குரிய என்ட்ரி வேணால் எடுக்கலாம். வந்து பையிங் சைடில் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ஸோ திரும்ப இல்லாட்டி இந்த லெவலில் வந்து திரும்ப பையிங் ட்ரிகர் ஆச்சுன்னா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி சேம் அதே தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 200 லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சொன்னோம். 100 to 200, 47, 100 to 200. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா கணக்காக 47லேயே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான். அதே வரல, 47 வரல. ஜஸ்ட் இந்த ஒரு மூவுக்காக ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் திரும்ப வந்து நல்லா மூமெண்டம் இங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆகி வந்துச்சுன்னா இந்த சேனலில் கூட பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதை அது பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதுக்கு வந்து இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். இந்த லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி மூவ் ஆக போகுதுன்னு பார்ப்போங்க. இந்த வீக்லி க்ளோசிங்கை வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மண்டேவும் ஹாலிடே, ஃப்ரைடேவும் ஹாலிடே. ஸோ மந்தோட எண்ட் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே லீவாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் ஓப்பனிங். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேப் அப் கேப் டவுன் நடக்கும். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங்கில் தான் இங்கே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே விட்டு தாங்க பையிங் விட்டு தான் மறுபடியும் செல்லிங் ட்ரிகர் பண்ணுவானுங்க. ஸோ அவனுமே கொஞ்சம் உஷாராக தாங்க இருந்துக்கணும். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்ப்போங்க எவ்வளோ தூரம் நான் மேலே போகிறான்னு பார்ப்போம். விக்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, விக்ஸும் நல்லா ஒரு இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணியிருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அது இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம இந்தியா விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த 12 ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். இன்றைக்கி தாங்க இந்த செக்டார் வைஸ் எல்லாமே ஓரளவுக்கு க்ரீனில் இருக்குது. இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 40 கம்பெனி ஏதோ பாசிட்டிவ்னு சொல்கிறான். ஆனால் ஏறுந்தல ஜஸ்ட்டு நேற்று இறக்குனதில் இன்றைக்கி ஏதாச்சும் கொஞ்சோண்டு பாசிட்டிவ் வந்திருக்கும், அதுதான் பாசிட்டிவ்னு சொல்கிறான். 10 கம்பெனி நெகட்டிவ்னு சொல்கிறான். ஸோ பார்ப்போங்க நாளைக்கு வீக்லி க்ளோசிங் எப்படி வைக்கிது அப்படின்னு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வர தான் ட்ரை பண்ணுது. ஸோ அது மறுபடியும் 7 o'clock யூஎஸ் மார்க்கெட் தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து அது எப்படி. ஆனால் இதுக்கு எக்ஸாக்டாலாம் ஓப்பன் ஆகிறது இல்லைங்க நம்ம மார்க்கெட் வந்து. கிஃப்ட் நிஃப்டி அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ நம்ம மார்க்கெட்டு தான் திரும்ப மார்னிங் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது வைக்கிற ரேஞ்சு தான் கிஃப்ட் நிஃப்டி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுது. ஆனாங்க என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு பையிங் ட்ரிகர் ஆச்சுன்னா, ஸோ அந்த பையிங் என்ட்ரி எடுத்தோம்னா திரும்ப இந்த லெவல் கொண்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது பார்ப்போம். இல்லாட்டி இங்கே வந்துட்டு ஏதாவது நல்ல ஒரு செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா, ஸோ புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் கொண்டு வந்து விட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த லெவல் இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு பார்த்திங்களா, இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது 2 வாய்ப்புகளில் மேலே வந்துட்டு திரும்பினாலும் இந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம், கீழே வந்துட்டு திரும்பினாலும் இங்கே இருக்கிற வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள்.